நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பேசுகிறோங்க. பல்லடத்துக்கு பக்கத்தில் மாதப்பூர் அப்படிங்கிற இடத்துல பால்ராஜ் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஊழியம், மஞ்சப்பூர் அப்படின்ற ஊரில் சுமார் 30 வருஷமாக ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றாரு. இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான புகார்களோ மற்றவைகளோ இல்லை. அவங்கக்கிட்ட எல்லா நம்பிக்கை, எல்லா மதத்தில் இருக்கவங்களும் இந்த கிறிஸ்தவத்தை நம்பி வரும்போது அவங்களுக்காக அவங்களுடைய, அதாவது எங்களுடைய முறைமையின்படி அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுறது எங்களுடைய வழக்கம். அதன்படி எங்களுடைய பைபிளில் இருக்கிற மாதிரி நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது, எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுப்போம், அவங்களே பூசுவாங்க. இது வழக்கமாக உள்ளதான். இதுபோல் பல பேர் வந்து சுகமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த சுற்றுப்பகுதியில் இன்னும் வெளி மாவட்டங்கள்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்து சுகமாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அடுத்த தலைமுறை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பொய்யான தவறான தகவல்களை பரப்பி இருக்கிறாங்க. இது வந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்காகவும் இவர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக செய்து கொண்டு வரக்கூடியதான இந்த ஊழியத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலையும் ஒரு 2 பெண்மணிகள் பேசினதாக எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது ஏதோ மதக்கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இவங்க சில விஷயங்களை பண்ணி அமைதியாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாவட்டத்தை கலவரத்தை உண்டாக்குற வகையில் செயல்பட்டுருக்கிறாங்க. ஆகவே அதில் அந்த பெண்மணி பேசும்போது இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கட்சியை குறிப்பிட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த சர்ச்சை இடித்து தரமட்டமாக ஆக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணுங்கிற நோக்கத்தோடு இவங்க செயல்படுறாங்க, அல்லது யாரோ தூண்டுதலின் பேரில் அவங்க செயல்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அடுத்த தலைமுறை அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை உடனடியாக வந்து தடை செய்யணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், அடுத்த அந்த நிருபரை வந்து கைது செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரெண்டாவது, இவ்வளவு வருஷமாக எந்த பெயருக்கும் களங்கம் இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டு வரக்கூடிய பால்ராஜ் மேலே தவறான, அவதூறான, பொய்யான கருத்துக்களை பரப்பின அந்த பெண்மணியை கைது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எல்லாருமே நாங்கள் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த இடத்துல கலவரங்களை உண்டாக்காதபடிக்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது இப்போ வந்து இது சம்பந்தமாக புகார் வந்து நம்ம டிஎஸ்பி அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். இப்போ இன்ஸ்பெக்டர் சாரை பார்த்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.